எங்களுக்கு இந்த பாலியல் வன்கொடுமைங்கிறது இப்பதான் நடக்குதா? திமுக ஆட்சிக்கு வந்தோம்னா பொறுங்கிக்கலாம் நட்டுக்குதான்னு நான் கேக்குறேன். ஏன் இவ்வளவு வருஷமா இவ்வளவு விடியல் வரலையா சார்? உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி விடியல் வந்துச்சா இல்லையா சார்? இது நிர்வாக பிரச்சனை, அரசு பிரச்சனை, கலாட்சேத்திரால திருவான்மியூர்ல இப்படி ப்ராப்ளம் நடக்குதுன்னு அந்த பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அந்த இன்ஸ்டிடியூஷன் மறைச்சது, நேஷனல் உமன் கமிஷன் வந்து மறைச்சிச்சு. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில இப்படி நடந்துச்சு. அந்த தவறு, அவன் பேர் என்ன, இந்த பொறுக்கி பேர் என்ன, ஞானசேகரன் பேரை பாருங்க. எனக்கு நீங்க குற்றவாளியை இன்னைக்கு கைது செய்வீங்க, இன்னைக்கு இந்த குற்றவாளி போயிடுவான், நாளைக்கு இன்னொரு பொறுக்கி வருவான். பொண்ணுக்கு என்னங்க பதில் சார் சொல்றேன் சார். ஆண்கள் இந்த அளவுக்கு அயோக்கியர்களாக இருக்கிறார்கள், ஆண்கள் கிட்ட இருந்து பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலையை இப்ப நாங்க வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத ஒத்துப்பாங்களா? எல்லா ஆண்களும் அப்படி இருக்கிறது சார். நீங்க ஒத்துப்பீங்களா மாட்டீங்க? பெண்களுக்காக போராடின பெரியாரும் ஆண் தான் சார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் எப்ப கைது செய்யப்பட்டார்கள்? நான் அதான் சொல்றேன். புகார் கொடுத்த பொண்ணுக்கு என்னாச்சு சார்? நீங்க அதை பேசணும் சார். இப்போ கம்ப்ளைண்ட் குற்றவாளிங்க எங்க போனாங்க? இல்லங்க, நான் என்ன கேக்குறேன், அவங்க எல்லாம் எங்க? அவங்க ஜெயில தானே இருக்காங்க. திமுகவில் யாராவது அந்த பொறுக்கிக்கு, அந்த குற்றவாளிக்கு, அந்த அயோக்கிய பயலுக்கு ஆதரவாக இப்படி தேசிய கொடியை பாஜகவில் செய்தது போல தேசிய கொடியை கொண்டு போய் யாராவது பிடிச்சாங்களா? நீங்க எனக்கு ஓப்பனா உடைச்சு சொல்லுங்க. சால்வா போட்டுட்டாருங்க. இப்ப நான் என்ன புரிஞ்சுக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. அண்ணாமலை சொல்றாரு, அவரு டிஎம்கே பர்சன். சார், அண்ணாமலை பொய்யை மட்டுமே தின்று வாழக்கூடியவர். திமுகவினரின் அழுத்தத்தால் கைதானவர் மீதான வழக்குகளை போலீஸ் விசாரிக்கவில்லை. சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட நட்பு கழகத்தைச் சேர்ந்த ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு அதிர்ச்சி மிக சம்பவம். அங்க ஒரு மாணவி வன்கொடுமை செய்யப்படுறாங்க. அதுல ஒருவர் கைதாகி இருக்கிறாரு. அவரு கோட்டுப்புறத்தை சேர்ந்தவர். அவர் பேர் ஞானசேகரன். அவரு அந்த சம்பவம், அவர் அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த செவ்வறு ஏறி குதிச்சு போய் அங்க காதலர்களா பேசிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள வீடியோ எடுத்திருக்காரு. அப்புறம் மிரட்டி அவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் அது. இப்போ அதை கண்டிச்சு இன்னைக்கு பாஜக, அதிமுக எல்லாம் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. திராவிட மாடல் அரசுல இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியா நடக்குது. போலீஸ் ஒழுங்கா செயல்படுறாங்களா, காவல்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதுல குறிப்பா தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அந்த வழக்கில் கைதான ஞானசேகரன் திமுக உறுப்பினராக இருந்திருக்காரு, அமைச்சர்களுடன் ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காரு அப்படின்னு சில புகைப்படங்களும் வெளியிட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ரொம்ப கேவலமா பாக்குறேன். பெண்களுடைய பிறப்புறுப்பிலேயே அரசியல் பண்ணக்கூடிய இந்த மாதிரி கும்பலை பார்க்கும் பொழுது ரொம்ப கேவலமா பாக்குறேன். அதிமுக, பாஜக போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நெருக்கமா இருந்திருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நான் பதில் முதல்ல அப்புறம் சொல்றேன். உங்க கேள்வி கேட்கும்போது நீங்க கேட்டீங்க அதிர்ச்சிகரமான சம்பவம். உங்களுக்கு இது அதிர்ச்சியா இருக்கலாம். பெண்களாகிய எங்களுக்கு இது அதிர்ச்சியே இல்லை. ஏன் தெரியுமா? எங்களை வளர்க்கும் பொழுதே, நாங்க பிறந்ததுல இருந்தே, குட்டி பிள்ளையா இருக்கும் போதுல இருந்தே எங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. வெளியில போகாதீங்க, இருட்டின இடத்துக்கு போகாதீங்க, முன்ன பின்ன தெரியாத ஆண்களை நம்பி போகாதீங்க, உங்களை இங்க பாதுகாப்பு சொல்றாங்க. என்ன பாதுகாப்பு? அதை சொல்லுங்க. பாதுகாப்பு யார் கொடுக்கணும்? என்ன பாதுகாப்புன்னு முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. முதல்ல நீங்க அதிர்ச்சிகரமான சம்பவம், ஒரு பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கு. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேக்குறேங்க. 2 பேர் இருந்தாங்களா? பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்கின்றத தாண்டி ஒரு நிமிஷம், பெண்களுக்கு சென்னையில மையமா இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகம் ரொம்ப பாரம்பரியமான ஒரு பல்கலைக்கழகம். அது தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற ஒரு பல்கலைக்கழகம். அதுல செவ்வறு ஏறி குதிச்சு ஒருத்தர் இந்த மாதிரி செய்திருக்கிறாரு. அவர் ஏற்கனவே ஒரு முறை வேற 2017 அவர் மேல வழக்கு இருக்கு. அதே மாதிரி ஒரு சம்பவத்துல அவர் ஈடுபட்டு இருக்காருன்னு சொல்லும் போது இது அதிர்ச்சி இல்லையா? உங்களுக்கு இது இப்ப மட்டும்தான் நடந்திருக்கா? இங்க மட்டும்தான் நடந்திருக்கா? பெண்களுக்கு காலம் காலமாக எல்லா இடத்துலயும் நடக்குதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் சார். முதல்ல பிரச்சனையை பேசுங்க சார். இந்த பிரச்சனையில பெண்களுக்கு ஒரு பாலியல் வன்முறை நடந்துருச்சுன்னா உடனே அதுல வச்சு அரசியல் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. ரொம்ப பெண் அப்படிங்கிற பாலினத்தை நீங்க எல்லாருமே பகடக்காயாதான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த சமூகம் முதற்கொண்டு இங்க எல்லாருமே அப்படிதான் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். செவ்வறு ஏறி குதிச்சான் இல்லையா? அங்க 2 பேர் இருந்தாங்க இல்லையா? ஏன் பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்தான்? ஏன் அந்த ஆணை துரத்தணும்? ஏன் அந்த ஆண் கிட்ட அவன் பாலியல் வன்புணர்வு செய்யல, பெண் கிட்ட செஞ்சான்? இதுக்கு முதல்ல எனக்கு பதில் சொல்லிடுங்க. இதுக்கு நீங்க எனக்கு முதல்ல பதில் சொல்லுங்க சார். ஒரு ஆண் செய்திருக்கிறார் சார். ஒரு ஆண் பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிறார். 2 பேர் அங்க இருந்தாங்க. ஒரு ஆண் இருந்தாங்க, ஒரு பெண் இருந்தாங்க. ஏன் அவன் பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்தான்? எதிர்பார்ப்பாரு. ஒரு ஆண் பெண்ணை எதிர்பார்ப்பாரு. இந்த பேச்சு எங்களை எத்தனை ஆண்டு காலமாக சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கு.
இந்த பார்வை பெண்களை எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுல பெண்கள் மட்டும் சொல்லக்கூடாது, திருநரையும் நான் சேர்த்து சொல்லணும் சார். முதல்ல நான் பதில் சொல்லிடுறேன் சார். எங்களை இத்தனை ஆண்டு காலமாக காலமாக பாலியல் நுகர்வு பொருளாகவே கேட்பாரற்றவர்களாக அதிகாரமற்றவர்களாக பொண்ணுனாலே கை வைக்கலாங்கிற பார்வையை இங்க வச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க அதுதான் சொல்றீங்க, அந்த பையனை ஏன் விட்டான்? ஒரு ஆண் பெண்ணை தானே எதிர்பார்ப்பான். அப்போ பாதுகாப்பு கருதி தானே இதெல்லாம் சொல்றாங்கன்னு நீங்க சொல்லக்கூடாது. ஒரு ஆண் பெண்ணை எதிர்பார்ப்பான், அதனால நீ ரோட்ல போகாத, இருட்டினோட போகாத, முன்பின் தெரியாத இடத்துக்கு போகாத, டிராவல் பண்ணி போகாத, உனக்கான உரிமையை கேட்காத, அந்த இடத்துல போய் நீ நிக்காத அப்படின்னு நீங்க காலமாக இந்த சமூகம் கட்டமைச்சு எங்க மேல ஒரு வன்கொடுமையை திரிச்சுட்டு இருக்கு தெரியுமா? இது எல்லாம் தானே அதுக்கு காரணம். ஏங்க அவன் வந்தாங்க, ஏங்க பொண்ணு ஒரு ஹாபிச்சுவல் அஃபெண்டரா இருந்திருக்கான், அவன் தொடர்ச்சியான சம்பவங்கள் இருக்கு, அவன் மேல வழக்கு இருக்கு, போலீஸ் ஏன் அவன நடவடிக்கை எடுக்கலாம்? அது உங்களோட இந்த கேள்விக்கு நான் பதில் அப்புறமா வரேன். ஆனா பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கு இல்லையா இந்த பிரச்சனை? பெண்களுக்கு மட்டுமே ஏற்படுது இல்லையா? திருநர்களுக்கும் ஏற்படுது இல்லையா? இதை பற்றி இதுக்கு காரணமாக இருக்கிறத பத்தி நீங்க ஏன் பேச மாட்டேன்றீங்க? நீங்க ஒரு பதில் சொன்னீங்கல்ல, ஒரு ஆண் பெண்ணை தானே எதிர்பார்ப்பான்னு. அது எங்க மேல நடக்கக்கூடிய காலமா நடக்கக்கூடிய வன்முறை, அதை மாற்றத்திற்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு? அதை நான் மாற்றணும். அதெல்லாம் மாத்திலாம். விடியல் பிறந்துருச்சுன்னு சொன்னீங்களே, முதல்ல இதுக்கு ஒண்ணு சொல்லுங்க. நான் உங்ககிட்ட இப்ப விடியல் பிறந்துச்சுன்னு எங்களுக்கு இந்த பாலியல் வன்கொடுமைங்கிறது இப்பதான் நடக்குதா? திமுக ஆட்சிக்கு வந்தோம்தான் பொறுங்கிக்கலாம் நட்டுக்குதான்னு நான் கேக்குறேன். ஏன் இவ்வளவு வருஷமா இவ்வளவு சார் உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி சார். இதுக்கு முன்னாடி பெண்கள் மீது காலமாக பாலியல் வன்முறை நடக்குதா இல்லையா? பெண்களை தேவரடியார்களாகவே இந்த தொழிலுக்காகவே நீங்க எல்லாம் நேர்த்தி விட்டீங்களா இல்லையா? பெண்களை அறநிர்வாணமா சுத்த விட்டீங்களா இல்லையா? பெண்கள் ஜீன்ஸ் போடக்கூடாது, லெகின்ஸ் போடக்கூடாது, இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, இடுப்பு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்றீங்களா இல்லையா? பெண்களுக்கு ஒழுக்கக்கேடுன்னு எங்களை வந்து டார்னர் பண்றீங்களா இல்லையா? இதெல்லாம் மாறணும் முதல்ல. இது பொதுவான பிரச்சனைன்னு சொல்லுவீங்களா? இது காலமாக பாலினத்தின் மீது நடக்கக்கூடிய வன்முறை. இதை தடுக்கிறதுக்கு இந்த சமூகம், இது சமூக குற்றம் என்ன பண்ணிருக்கீங்கன்னு நான் கேக்குறேன். இதை தடுக்கணும் சார். நான் உங்களை குற்றவாளியா கூட ஆக்கல, இதை தடுக்கணும். என்ன உங்ககிட்ட இருக்க சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அப்புறமா நீங்க கேட்ட குற்றச்சாட்டுகளுக்கு, நீங்க வச்ச குற்றச்சாட்டு இந்த மாதிரி தவறுகள்ல ஈடுபடுறவங்க மேல காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கா? சார் நான் உங்ககிட்ட நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு அத்தனைக்கும் நான் பதில் சொல்றேன். உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பெண்கள் மீது பாலியல் வன்புணர்வு நடக்கக்கூடாது, பெண்களை பாலியல் நுகர்வு பொருளாக பார்க்க கூடாது. அங்க ஒரு ஆணும் இருந்தான் பெண்ணும் இருந்தான், ஆணை துரத்திட்டு பெண் மேல இப்படி கை வச்சிருக்கான். அப்போ பெண்களை நீங்க என்னவா பாக்குறீங்க? இது மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு முதல்ல எனக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு சார், ஒரு ஆண் இல்ல ஆண் சமூகம் பெண்களை பாலியல் நுகர்வு பொருளாகவே பாக்குது. ரேப் பண்ணணும்னா அங்க ஒரு ஆணும் இருந்தான் பெண்ணும் இருந்தான்னா பெண்ணை தான் ரேப் பண்ணுது. இது மாறணும். இந்த சிந்தனை மாறணும். பேசுறீங்க நிர்வாக பிரச்சனை, அரசு பிரச்சனை, காவல்துறை பிரச்சனை, நிர்வாக ரீதியாகவோ காவல்துறை பிரச்சனையாகவோ நீங்க எது சொன்னாலும் நான் உங்க குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்றேன். பதில் சொல்லாம நான் போக மாட்டேன். ஆனா நான் உங்ககிட்ட முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறேன். பெண்கள் மீது காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாலியல் வன்புணர்வு, பெண்களை நுகர்வு பொருளாக பாக்குறது மாற்றப்படணும். இதுக்கு உங்ககிட்ட என்ன சொல்யூஷன் இருக்கு சொல்லுங்க. என்ன சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லுங்க. சட்டத்தின் வழியா தான் எல்லாத்தையும் அடைய முடியும். நீங்க பாலியல் வன்புணர்வு செய்தால் இத்தனை கொடுமையான தண்டனைகள் இருக்குது, பண்ணாதீங்க, பண்ணக்கூடாது, சட்டப்படி குற்றம், உங்களுக்கு தண்டனை ஒன்று, பெண்களை சக மனிதர்களாக பாருங்க, அவங்க நுகர்வு பொருள் இல்லைன்னு விழிப்புணர்வும் ஏற்படுத்தியாச்சு, சட்டம் இருக்குது, தண்டனை இருக்குது. இதையெல்லாம் மீறி இந்த சமூகத்தில் காலமாக பெண்கள் மீது பாலியல் வன்புணர்வு நடக்குது. இதை தடுக்கணும். இது நடக்காம இருக்கணும். என்ன பண்ணலாம்? சொல்யூஷன் சொல்லுங்க. நீங்க சொல்யூஷன் சொல்லுங்க. நீங்க குற்றச்சாட்டு நிறைய வச்சுக்கீங்க. அப்போ இங்கு பெண்களை நுகர்வு பொருளாக பார்க்கிறது அப்படிங்கறது மாற்றப்படணும்னா அடிப்படையிலேயே இங்க மாற்றம் வரணும். ஒவ்வொரு ஆணுக்கும் இங்க கற்பிக்கப்படணும். ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்களை பாதுகாப்பாக இருங்கள், வெளில போகாதீங்கன்னு சொல்றதை தவிர்த்து விட்டுட்டு இனிமே ஆண்களுக்கு வகுப்படுங்க, எஜுகேட் மென் அப்படின்னு நாங்க சொல்றோம். டோன்ட் ப்ரொடெக்ட் உமன், எஜுகேட் மென் அப்படிங்கறதான் இதுக்கு சொல்யூஷன். இதற்கு இப்ப குற்றச்சாட்டு கொண்டு வர அல்லது போராட்டம் நடத்துகின்ற, தெருவில் உருண்டு புரண்டுகின்ற இவர்கள் என்ன தீர்வை கொண்டு வந்தார்கள்? இதற்காக இவர்கள் என்ன பாடுபட்டார்கள்? என்ன பண்ணாங்க? இப்ப நான் பேசுறேன் இல்லையா, ஆணாதிக்க சமூகத்துல போயிட்டு நான் சொல்றேன், இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, இது தவறு, இது குற்றம், இதுக்கு தண்டனை உண்டுன்னு சொல்லிட்டு ஆண்கள் கிட்ட போய் நாங்க எஜுகேட் பண்றோம்ல, அமைப்பு ரீதியா ஆண்கள் கிட்ட போய் நாங்க வந்து பைட் எடுக்கிறோம், கேள்வி கேட்கிறோம், அவங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துறோம். பெண்ணை எப்படி பார்க்கணும், ஆண்களை எப்படி பார்க்கணும், மொத்தமா இந்த சமூகத்துல வந்து குற்றம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ங்கிறது. சொல்றேன் சார், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் பதில் சொல்றேன், நீங்க வச்ச குற்றச்சாட்டுக்கும் நான் பதில் சொல்றேன். அப்போ இங்க காலமாக பெண்களை பாலியல் நுகர்வு பொருளாகவே பார்த்துட்டு இருப்பாங்க, வன்புணர்வுக்காகவே பார்த்துக்கிட்டு இருப்பாங்கிறத மாத்தவே நான் மாட்டேன். ஆனா ஒண்ணு நடந்துச்சுன்னா அதை வச்சு நான் அரசியல் பண்ணுவேன்னு எல்லாரும் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இதனாலதான் இது மாறவே இல்லை. இது மாறவே இல்லை. நான் என்ன கேட்கிறேன், போராடுற அத்தனை பேரும் நீங்க எந்த கட்சியை வேணாலும் எதிர்த்து போராடிக்கோங்க.
உங்களுக்கு திமுக மேல அவ்வளவு வன்மம் இருக்கா, போராடிக்கோங்க. ஆனால் இந்த போராட்டம் நடத்துகிற அத்தனை பேரும் ஒரே குரல்ல ஒண்ணு சொல்லுவாங்களா? இந்த ஆணாதிக்க சமூகத்தில் ஆண்கள் இந்த அளவுக்கு அயோக்கியர்களாக இருக்கிறார்கள், ஆண்கள் கிட்ட இருந்து பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலையை இப்ப நாங்க வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத ஒத்துப்பாங்களா? எல்லா ஆண்களும் அப்படி இருக்கிறது சார், இல்லைங்க. நீங்க ஒத்துப்பீங்களா மாட்டீங்களா? பெண்களுக்காக போராடின பெரியாரும் ஆண் தான். சார், நீங்க எல்லா ஒட்டுமொத்த ஆண்களையும் வந்து எல்லா ஆண்களும் அப்படிதான் இருக்காங்க. நீங்க திமுக ஆட்சினாலே இப்படின்னு 19 பேசும்போது நான் கேட்பனா இல்லையா? அவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேக்குறாங்க. எங்க நடவடிக்கை எடுத்து? இதே சம்பவம் அவர் மேல இருக்க வழக்கு இருக்கு, காவல்துறை என்ன நடவடிக்கை 2019 ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேக்குறீங்களா? நான் நேர்மையா பதில் சொல்லணும் அப்படின்னா எடுத்திருக்கணும், அவனெல்லாம் வெளியே விடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இப்ப நீங்க கேக்குறீங்க இல்லையா விடியல் வரலையான்னு, அப்ப நான் கேட்பேன்ல. 2017 அதிமுக தானே ஆட்சியில இருந்தது, நான் கேட்பேன்ல. சார், அப்ப ஆட்சி மாறலையா? எனக்கு இங்க ஆட்சி மாறல, காட்சி மாறல. இங்க நீங்க திரும்ப திரும்ப எப்படா பெண்கள் மீது, பெண்களுக்கு ஒரு கொடுமை நடக்கும் அதை வச்சு வந்து பிரச்சனை பண்ணலாம், அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நீங்க கேட்ட கேள்விக்கு இல்ல, இப்ப பொள்ளாச்சி சம்பவத்தை எடுத்துக்கீங்களா, அதுல நீங்க பேசலையா? 2017 நடந்ததுங்கிறத நான் அரசியலாக்கல. ஆனால் நீங்க கேட்ட கேள்விக்காக நான் அதை பதில் சொல்றேன். ஆனால் நான் அதான் திரும்ப திரும்ப சொன்னேன். எடுத்தோன்னே சொல்ல, காலம் காலமாக பெண்கள்னாலே வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. ஒரு ஆண்னா பெண்ணை தானே தேடுவான் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா, ஒரு புரிதல் இருக்கு இல்லையா? இது எல்லா காலத்திலயும் நடக்குதுங்கிறதுனால நான் எந்த அரசியல் கட்சியும் இதை வந்து நான் இழுக்கல. ஆனால் நீங்கள் பொள்ளாச்சியை இழுக்கும் பொழுது நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். பொள்ளாச்சியில் இந்த குற்றம் தெரிந்ததற்கு பிறகு, இந்த புகார் கொடுத்த பிறகு, அந்த புகார் கொடுத்த பெண் என்ன ஆனார், அந்த பெண்ணினுடைய சகோதரனுக்கு என்ன நடந்தது, இதை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் அந்த குற்றவாளிகளை காப்பாற்ற முயன்றார்கள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஆனால் இப்ப சொல்லுங்க, இப்போ ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு, அவங்க பல காரணங்களால் 2 நாள் கழிச்சு வந்து புகார் கொடுக்குறாங்க. உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டு குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கோம். எனக்கு நீங்க குற்றவாளியை இன்னைக்கு கைது செய்வீங்க, இன்னைக்கு இந்த குற்றவாளி போயிடுவான், நாளைக்கு இன்னொரு பொறுக்கி வருவான், ஆண்னா பெண்ணை தானே தேடுவான் அப்படின்னு இன்னொரு பொறுக்கி வருவான். இது காலம் காலமாக இருக்க பிரச்சனை. எனக்கு இதுக்கு சொல்யூஷன் வேணும்னு நான் நிக்கிறேன். நீங்க அரசியல் ரீதியா ஒரு கேள்வி கேட்கறீங்க. ஏன்னா இந்த சமூகத்தால் சொல்யூஷன் கொடுக்கவே முடியாது. ஏன்னா இது ஆணாதிக்க சமூகம். பெண்களை இப்படிதான் நீங்க காலம் காலமா பாப்பீங்க. அதனால அதை பத்தி பேசாதீங்க. அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அடிப்படை காரணங்களை பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க. நீங்க உடனே அரசியலுக்கு பேசுங்க. நீங்க அப்ப பேசலையா இப்ப பேசலையான்னு தொடர்ந்து இந்த சமூகம் புறக்கணிச்சுக்கிட்டே வருது பாருங்க பெண்கள் மீதான வன்முறையை. அதுதாங்க இதுக்கு காலம். பெண்கள் மீது இந்த புறக்கணிப்பு இருக்கும் வரைக்கும் பெண்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு இந்த முழு பொறுப்பு சமூகம் ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும், தன்னுடைய தவறை இந்த சமூகம் திருந்தாத வரைக்கும். நான் சொல்றேன் ஏங்க, நான் அதான் திருப்பி உங்ககிட்ட கேட்டேங்க. ஆணும் இருந்தா பெண்ணும் இருந்தா ஏன் பெண் மேல கை வச்சான்? நீங்க தான் அதுக்கு சொன்னீங்க, ஆண்னாலே பெண்ணை தான் தேடுவோம். இது சமூகம். ஆண்களுக்குமே பாதுகாப்பு இல்ல, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அப்போ சட்டம் அப்படிங்கறது ஆண்கள் வரைக்கும் திருநர் வரைக்கும் நீளணும் அப்படிங்கறத நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பெண்கள் மீது இங்க ஒரு பார்வை இருக்கு சார், அதை மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதை பற்றி ஊடகங்களும் உங்களை போன்றவர்களும் இன்னும் ஆழமா செயல்படணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து நகர்ந்து இந்த பிரச்சனையை இப்போதைக்கு எப்படி அரசியலாக்கி பேசலாம் தான் நினைக்கிறீங்களே வழிய இதற்கு அரசு குற்றவாளிகளை காப்பாற்றணுங்கிற போதுதான் அங்க கேள்வி எழுப்ப வேண்டியது. பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் இருக்குல்ல, வன்கொடுமை சம்பவம் இருக்குல்ல, அதுல குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாங்க. அப்பவே கைது செய்யப்பட்டாங்கல்ல, அவங்க கைது செய்யப்பட்டாங்க அந்த நேரத்துல. ஏங்க, பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் எப்ப கைது செய்யப்பட்டார்கள்? நான் அதான் சொல்றேன். புகார் கொடுத்த பொண்ணுக்கு என்னாச்சு சார்? நீங்க அதை பேசணும் சார். இப்போ கம்ப்ளைண்ட் குற்றவாளிங்க எங்க போனாங்க? இல்லங்க, நான் என்ன கேக்குறேன், அவங்க எல்லாம் எங்க? அவங்க ஜெயில தானே இருக்காங்க. ஜெயில தானே இருக்காங்க. வழக்கு தானே போயிட்டு இருக்கு, சிபிஐ வழக்கு போயிட்டு இருக்கு இல்லையா சார்? தண்டனை நான் ஒண்ணு சொல்றேன். இங்க பெண்கள் மீது தொடர்ந்து பாலியல் வன்புணர்வு நடக்கிறதுக்கு என்னென்ன காரணம் தெரியுமா? இந்த சமூக புறக்கணிப்பு. பெண்களுக்கு ஒண்ணு நடந்துச்சுன்னா அதை வச்சு என்னத்தெல்லாம் நம்ம அரசியல் பண்ணலாம்னு பாக்குறது ஒண்ணு. ரெண்டாவது, தண்டனை அப்படிங்கிறது இங்க காலம் தவறி கிடைக்குது. நிர்பயா குற்றவாளியே வந்து மைனருங்கிறதுனால 10,000 ரூபாய் கொடுத்து தையல் மிஷினோட விடுதலை பண்ண நீதிமன்றம் தானே இங்கெல்லாம் இருக்குது. அவன் 16 வயசு, அதனால அவன் வாழ்க்கைக்கு அவன் இது வேணும்னு சொல்லிட்டு கொடூரமா கொன்னவன் அந்த பொண்ணை ரேப் பண்ணி அவனை விடுதலை பண்ண நீதிமன்றம் தானே சார் இந்த நாட்டுல இருக்கிறது. அப்போ காலதாமதமான நீதி, நேர்மையற்ற ஒரு தீர்ப்பு, பெண்கள் மீதான புறக்கணிப்பு, ஆணாதிக்கத்தை இன்னும் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இதுக்கு காரணம் சார். இப்பயே சொல்றோம், பொள்ளாச்சி இஷ்யூ பண்ணதுக்கு காரணம், அது பெருசா ஆகப்பட்டதுக்கு காரணம் அப்ப இருந்த ஆட்சி. சரி, இப்ப நீங்க அரசியல் கேள்வி கேட்டதுக்காக நான் அதிமுகன்னு மென்ஷன் பண்ணணுங்கிறதுனால நான் அதிமுகன்னு மென்ஷன் பண்றேன். அதிமுக அதை கையாண்ட விதம் தவறாக இருந்ததனால் எதிர்கட்சியாக இருந்த திமுக இறங்கி அப்பொழுது
அதை சுட்டிக்காட்ட வேண்டிய போராட்டத்தில் இருக்க வேண்டிய சரி, இப்ப நேரம் வந்துச்சு. ஆளுங்கட்சியா இருக்க இப்போ- திமுக சரியா இருக்கா? இப்போ இந்த குற்றம் நடந்திருக்கு சரிங்களா, காம்பவுண்ட் எங்கேயோ ஒருத்தன் ஏதோ எகிரி குதிச்சான், அங்க அந்த கேம்பஸ்குள்ள 2 பேர் எங்கேயோ இருந்தாங்க. ஒருத்தன் இல்லைங்க, சார் இருங்க, சென்னைக்கு நடுவுலங்க. சென்னைக்கு நடுவுல ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில அவ்வளவு பெரிய காம்பவுண்டுக்குள்ள ஒருத்தன் இத்தனை மணிக்கு எகிரி குதிக்க போறான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க சரிங்களா. இப்போ ஒருத்தன் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கான். புகார் கொடுத்த சில மணி நேரங்களில் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு தண்டனை விரைவில் வழங்க வேண்டும் அப்படிங்கறத நான் கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் திமுக அரசை நீங்க குறை சொல்லுவதற்கு, அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சியில் பாலியல் வன்முறை நடந்தது, அதை அதிமுக காப்பாற்ற முயன்றது, இதில் திமுக என்ன வந்து உங்களுக்கு வந்து ஏன் நீங்க உங்களுக்கு வந்து நீங்களே குற்றவாளியை உங்க வார்த்தையில சொல்லணும்னா நீங்க பொறுக்கின்னு சொல்றீங்கல்ல. ஆமா அவன் வந்து அமைச்சர் கூட எல்லாம் சால்வ போட்ட மாதிரி போட்டோ இருக்கு. ம், ம். துணை முதலமைச்சர் கூட பக்கத்துல நிக்கிற மாதிரி போட்டோ இருக்கு. சரி. அதெல்லாம் அண்ணாமலை போட்டிருக்காரு. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இப்ப அதை நான் எப்படி புரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? திமுகவோட நெருக்கமா இருக்காரு. ம். திமுக அரசியல் தலைவரோட இல்ல ஒருத்தர் செல்வாக்கோட வராரு, இருக்காரு. இல்ல 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 சால்வ போட்டு பக்கத்துல நின்னா செல்வாக்கோட எல்லாரும் இருப்பாரா? சால்வ போட்டுற முடியுமா இல்ல அமைச்சருக்கு? சால்வ போட்டு பக்கத்துல அமைச்சருக்கு எல்லாரும் சால்வ போட்டுற முடியுமா? சார் நான் உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். சால்வ போட்டுட்டாரு, பக்கத்துல வந்துட்டாரு சரியா, நெருக்கமா இருக்காரு. இப்ப இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கணும் அதை சொல்லுங்க. நான் என்ன புரிஞ்சுக்கணும்? அவருக்கு தண்டனை ஒழுங்கான முறையில வழங்கப்படுமா? ம். இல்ல அவர் காப்பாற்றப்படுறாரா? அவரு காப்பாற்றப்படணுங்கிற எண்ணம் இருந்தா அவர் எப்படிங்க உடனே கைது செய்யப்பட்டிருப்பாரு? அவர் உடனே கைது செய்யப்பட்டிருக்காரு இல்லையா? காஷ்மீர்ல ஆசிஃபாங்கிற ஒரு குழந்தை, 8 வயசு குழந்தை பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்ட பொழுது அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பாஜகவினுடைய 2 எம்பிஸ் போய் போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தினார்கள் சரிங்களா. திமுகவில் அப்படி யாராவது அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக போய் நின்னு பேசினாங்களா, ஆதரவு தெரிவிச்சாங்களா மட்டும் சொல்லுங்க. நீங்க நடவடிக்கை எடுப்பாங்களான்னு ஒரு சந்தேகம் வருதுன்னு சொன்னீங்களே, அதுக்காக நான் கேட்கிறேன். திமுகவில் யாராவது அந்த பொறுக்கிக்கு, அந்த குற்றவாளிக்கு, அந்த அயோக்கிய பயலுக்கு ஆதரவாக இப்படி தேசிய கொடியை பாஜகவில் செய்தது போல தேசிய கொடியை கொண்டு போய் யாராவது பிடிச்சாங்களா? ஏற்கனவே வழக்கு பிடிச்சாங்களா இல்லையா சார்? ஏற்கனவே பிடிச்சாங்களா இல்லையா? அவர் நீங்க மேல ஒரு வழக்கு குற்றச்சாட்டு பதிவெல்லாம் இருக்கு. ஆனாலும் இப்படி நடந்துட்டு சார் இப்போ இருக்காரு. நான் போயிட்டு இருக்கேன் சார். ஒருத்தர் நடுவுல வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்காரு சார். உங்களை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு சார். உடனே கொஞ்சம் இருங்க, உங்களோட குற்ற வழக்கை எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நான் வந்து இது பண்ணுவேன். ஒரு செலிபிரிட்டி போறாங்க, இல்ல ஒரு அரசியல் தலைவர்கள் போறாங்க அப்படின்னா யார் வேணாலும் போட்டோஸ் எடுத்து ஒவ்வொரு வாட்டி யாரும் ஆராய்ச்சி எடுக்க பண்ண முடியும். முடியாதுங்க. யார் வேணாலும் எடுக்க முடியாதுன்னா அப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு நீங்க நேர்மையா பதில் சொல்லுங்க. இதை இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஏதோ போய் சால்வ போட்டுட்டு எடுத்துட்டாரு. இதை நான் என்ன நீங்க அதுல இருந்து சொல்ல வரீங்க? நான் என்ன புரிஞ்சுக்கணும்? இல்ல அவருக்கு நீங்க எப்படி சொல்லுங்க, access- நடவடிக்கை எடுப்பீங்களா? அவருக்கு எப்படி அந்த அளவுக்கு ஆக்சஸ் இருக்கு? ஏங்க ஒருத்தர் வந்து நான் வந்து போடணும்னு கேக்குறாரு, அங்க இருக்கிறவங்களே யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி போறாரு, எப்படி நான் பண்றாரு? போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு அவருக்கு செல்வாக்கா இருக்காரான்னு கேக்குறேன். யார் வேணாலும் கிட்ட போய் ஒரு புத்தகத்தை கொடுக்கலாம். நீங்க என்ன கொண்டு வரீங்க அப்படின்னா, நீங்க எனக்கு ஓப்பனா உடைச்சு சொல்லுங்க. சால்வா போட்டுட்டாருங்க, இப்ப நான் என்ன புரிஞ்சுக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. அண்ணாமலை சொல்றாரு அவரு டிஎம்கே சார் பர்சன். டிஎம்கே இல்லன்னு டிஎம்கே சொல்லிட்டாங்க. அந்த பர்சன் டிஎம்கே இல்லன்னு சொல்லிட்டாங்க. கைதானவர் திமுக பிரமுகர் என தெரிகிறது. சார் அண்ணாமலை பொய்யை மட்டுமே தின்று வாழக்கூடியவன் சரிங்களா. திமுக நபர் இல்லன்னு திமுகவினரின் அழுத்தத்தால் கைதானவர் மீதான வழக்குகளை போலீஸ் விசாரிக்கவில்லை. என்ன விசாரிக்கலையா? எனக்கு புரியல. அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரிமாண்ட்ல வச்சிருக்காங்க. என்ன பண்ணணும்? நான் இதுக்கு பதில்லாம் நான் சொல்லுவேன் சார். இதுக்கு நான் பதில் சொல்லுவேன். உங்ககிட்ட நான் ஓப்பனா உடச்சா கேட்கிறேன் சார். ஒருத்தர் வந்து ஒரு திமுக கட்சி கிட்ட போய் அங்க இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்கிற போய் சால்வ போட்டுட்டாரு ஒரு அயோக்கியம். நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? அதனால நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு நீங்க சந்தேகப்படுறேன்னு சொன்னீங்க. அதுக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். ஏங்க இவங்க தான் ஒழுங்கா நடவடிக்கை எடுத்தாங்க. பிஜேபி கட்சியினர் மாதிரி திமுக கட்சி போய் பொறுக்கிங்களுக்கு வந்து ஆதரவா நிக்கல, கொடி பிடிச்சிட்டு நான் நிக்கல அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்தது வாங்க. உங்க சந்தேகத்துக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ஏங்க இவங்க தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, ஜெயிலையும் போட்டிருக்காங்க, நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டாங்க. அவன் திமுக காரனும் கிடையாது. திமுக காரர்கள் யாரும் இவனுக்கு ஆதரவாக பிஜேபி காரர்கள் மாதிரி போய் போராட்டம் பண்ணல. அப்புறம் அந்த பெண்ணுக்கான நீதி கிடைக்கும்னு சொல்றீங்க. கிடைக்கணும், கிடைச்சே ஆகணும். இது வந்து டெம்பரரி சொல்யூஷனா இருக்கக்கூடாது. இதுல உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு அரசியல் வேண்டாம். இது வந்து தனிப்பட்ட மாணவி பாதிக்கப்பட்ட சம்பவத்தை அரசியலாக்க விரும்புறாருன்னு சொல்றாரு. இது தனிப்பட்ட மாணவியின் சம்பவமா சார்? பெண்கள் மீது காலம் காலமாக இந்த கொடுமை நடக்குது. இதை தடுப்பதற்கு நீங்க யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. இதை ஒட்டுமொத்தமாக இந்த பார்வையை மாற்றுவதற்கு யாரும் நீங்க பேச தயாராக இல்லை. இதை வைத்து அரசியல் செய்யணும்னு நினைக்கும் பொழுது பொதுவான சமூகத்தினுடைய பிரச்சனை. ஆமா சார், அமைச்சர் சொல்றாரு தனிப்பட்ட மாணவியின் பிரச்சனை. நான் சொல்றேன் சார், பதில் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ பெண்கள், ஒட்டுமொத்த பெண் பாலினத்தின் மீதும் இந்த வன்முறை இருக்குது.
இதை மாற்றுவதற்கு நீங்கள் யாரும் தயாராக இல்லை. இதற்கு அடிப்படை காரணங்களாக இருக்கக்கூடியதை பற்றி ஓப்பனா பேசுறதுக்கு நீங்கள் யாரும் தயாராக இல்லை. அது ஒரு பக்கம். இப்போ நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன் சார், சரிங்களா? பெண்கள் மீது ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை இருக்குன்னு நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கணுமா? இல்ல நான் வெளியில போகும்போது எனக்குன்னு ஒரு போலீஸ் என்ன வந்து நான் நியமிச்சுக்கிட்டு போகணுமா? முடியாது இல்லையா? பிராக்டிக்கலா முடியாது இல்லையா? இப்ப நான் ஒரு இடத்துக்கு போறேன் சார், அந்த இடத்தில் எனக்கு ஏதோ ஒரு ஆண்னால எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்னு எனக்கே தெரியும். நான் பொது இடம் நினைச்சிட்டு போறேன், பெரிய இடம், அங்க எல்லாருமே இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு போறேன் சார். அங்க எனக்கு இங்க ஒரு பிரச்சனை ஆகுது. இது என்ன? இதுக்கு காரணம் அரசுன்னு சொல்லுவீங்களா, இல்ல வெளியில வந்த என்னுடைய குற்றம்னு சொல்லுவீங்களா? அரசுதான் காரணம். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா அப்படிதான் சம்பவங்கள் நடக்குது. நானு ஒரு பிரைவேட் பிளேஸ்க்கு போறேன் சார். நான் ஒரு பிரைவேட் பிளேஸ்க்கு போறேன், ஒரு தியேட்டருக்கு போறேன், ஒரு மாலுக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இதுக்கோ போறேன் சார். அப்போ அங்க என்கிட்ட ஒரு ஆண் வந்து தவறா நடக்கிறாரு. இதுக்கு என்ன காரணம்? இது போனா தயவு செய்து இது செஞ்சா அப்படின்றது அடுத்த கட்டம். சார், நீங்க தனிப்பட்ட முறையில அமைச்சர் சொன்னாருன்னு சொன்னீங்க இல்லையா? தனிப்பட்ட ஒரு அதுக்கு நான் உங்களுக்கு வரேன். உங்ககிட்ட அரசு நான் பல்கலைக்கழகங்க, நீங்க மால்ல பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இல்லையே, நான் ஒண்ணுமே நான் அடுத்தது உங்க கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் அடுத்தது யூனிவர்சிட்டி பத்தி நான் பேசுறேன். இல்ல நான் சொல்லுவேன். இப்போ நான் ஒரு இடத்துக்கு போறேன் சார், அங்க எனக்கு வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது சார். இதுக்கு யார் காரணம்னு நான் கேக்குறேன் சார். இல்ல அந்த நபர் தான் காரணம். அந்த நபர் காரணம் இல்லையா? ஒத்துக்கிறீங்க இல்லையா? இதுக்கு அரசு காரணம் இல்லைல்ல. நான் ஒரு பிளேஸ்க்கு போயிருக்கேன், அங்க இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு. நான் அடிப்படையாகவே ஆண்கள் இப்படிதான் பெண்களை பாக்குறாங்க, அது ஆணாதிக்கத்தினுடைய சமூகமா இருக்குதுங்கிறது என்னோட பார்வையா இருக்கும். அதே மீறி எல்லாம் நினைப்பாங்க இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை. ஒருத்தன் ஒரு பொண்ணு போயிட்டு இருந்தா, ஒருத்தன் வந்து ஒரு அயோக்கியன், ஒரு பொறுக்கி வந்து இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான். அது வந்து அந்த தனிப்பட்ட மனிதனுடைய தவறு, குற்றம். இதுக்கு அரசு லிங்க் இல்லை இல்லையா? சரி, ஒரு அரசு ஒரு பல்கலைக்கழகத்தில் காலங்காத்தால அந்த பெண்ணுக்கு நீதி வேணும், அவன் செஞ்சது தவறு அப்படிங்கறதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு பெண்ணுக்கு அந்த டைம்ல ஏர்லி மார்னிங் அப்படி நடந்திருக்கு, இதெல்லாம் நான் இல்லைன்னே நான் சொல்ல வரேன். அங்க பாதுகாப்பு அம்சங்கள் இன்னும் அந்த தவறு, அவன் பேர் என்ன, அந்த பொறுக்கி பேர் என்ன, ஞானசேகரன் பேரை பாருங்க, பொறுக்கி தான், சரிங்களா? இப்போ அவன் தான் குற்றவாளி, இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, சரிங்களா? இங்க ஞானசேகரன் மாதிரி ஆட்கள் திருத்தப்பட வேண்டும், ஞானசேகரன் மாதிரியான ஆட்கள் வந்து சமூகத்துல இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கருத்துல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த கேம்பஸ்ல செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்குதா, இல்ல என்ன ப்ராப்ளம், எதனால இப்படி நடந்துச்சு, செக்யூரிட்டி எனஃபா இல்லையா? ஏன்னா காம்பவுண்ட்ல என்ட்ரன்ஸ் வழியா வராம வேற ஒரு ரூட் வழியா அவன் காம்பவுண்ட் வழியா எகிரி குதிச்சிருக்கான். அப்போ அந்த பிரமிசஸ்ல பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கும். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த டைம்ல யாரும் இருக்க மாட்டாங்க, இந்த டைம்ல ஏர்லி மார்னிங்ல செக்யூரிட்டி இருக்காது, இந்த டைம்ல இவங்கள அது மாதிரி இந்த 2 பேர் லோன்லயே வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத அவன் அப்சர்வ் பண்ணியிருக்கான். ஏன்னா குற்றவாளி தான் அடுத்தவங்களை தாக்குறதுக்காக பாத்துக்கிட்டே இருப்பான். இயல்பா இருக்கிறவங்க நம்மளை சுத்தி பார்த்தாலும் ஏதாவது கிரிமினல் வரானான்னு பாத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க, சரிங்களா? இது தனிப்பட்ட பிரச்சனை ஒரு பிரமிசஸ்குள்ள நடந்ததுனால நீங்க வந்து ரொம்ப அக்கறையா இந்த பெண்கள் மீது ஆணாதிக்க சமூகத்திற்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்கு அப்படிங்கறத நான் கண்கூடா பாத்துக்கிட்டே வரேன். என்ன அந்த ஒரு வழியோட தான் சொல்றேன். இப்படி ஒரு கேம்பஸ் ஸ்கூல் ஒண்ணு நடந்ததா, தவறுதான். செக்யூரிட்டி டைட்டன் பண்ணுமா, டைட்டன் தான் பண்ணணும். திரும்பவும் சொல்றேன், இத தனிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு அப்படிங்கும்போது இது ஒரு நிறுவனமயமாக்கப்பட்டதுனால நடக்கல. ஒரு பொறுக்கி ஒரு 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 சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அங்க இன்னுமே டைட்டன் பண்ணணுமா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாத்தணுமா, இன்னுமே பாதுகாப்பு அதிகப்படுத்தணுமா, இது எல்லாமே பண்ணணும். அதுதான் ஒரு தனிப்பட்ட இதுன்னு சொல்லியிருக்காரே தவிர ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கே அங்க நடந்திருக்கா, நிறுவனமயமாக்கப்பட்டதை பாதுகாத்திருக்கா சார்? நான் கேட்கிறேன் சார். அந்த சார் ஈஷா யோகா மையத்தில் குழந்தைகளுக்கு தன்னுடைய குழந்தைக்கு பாலியல் வன்புணர்வு ஹராஸ்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னு அந்த ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸே பேட்டி கொடுத்தாங்க சார், சரிங்களா? ஸ்கூல்ல அந்த ஈஷா ஃபவுண்டேஷன் அந்த குரூப்ல வந்து ஸ்கூல் நடத்துறாங்க. அந்த ஸ்கூல்ல இப்படி நடந்துச்சு. அந்த இன்ஸ்டிடியூஷன் இதை மூடி மறைச்சு பாதுகாத்ததா இல்லையா? இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி பண்ணிச்சா சார்? இது நடக்கவே கூடாதுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு இது நடக்கவே கூடாது, நீங்களும் தான் நடக்கிறீங்க. பெண்கள் மீது எந்த குற்றமும் நடக்கக்கூடாது, நீங்களும் தானே சொல்றீங்க. எந்த மனிதர்கள் மீதும் குற்றம் நடக்கக்கூடாது, வன்முறை நடக்கக்கூடாது, உங்க கருத்து மாற்று கருத்து இல்லையா? சரி, அப்போ அப்படி நடக்கும்பொழுது அந்த இன்ஸ்டிடியூஷன் எப்படி நடவடிக்கை எடுத்ததா இல்லையா? இந்த பொண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு மூடி மறைக்கலையா? இன்ஸ்டிடியூஷனுக்கு கெட்ட பேர் வந்துடும், அதை மூடி மறைச்சுக்கோ சொல்லாத. இங்க கலாக்ஷேத்ரால திருவான்மியூர்ல இப்படி ப்ராப்ளம் நடக்குதுன்னு அந்த பொண்ணுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அந்த இன்ஸ்டிடியூஷன் மறைச்சது, நேஷனல் உமன் கமிஷன் வந்து மறைச்சிச்சு. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில இப்படி நடந்துச்சா சார்? நடக்க கூடாது, நடவடிக்கை எடுக்கணும்னு எனக்கு மாற்று கருத்து இல்லை சார். நடந்துருச்சு, நடந்ததை வச்சு நீங்க அரசியல் பண்றீங்க, போராட்டம் பண்றீங்க, பிரச்சனை பண்றீங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். அப்போ இதை அந்த நிறுவனம் மூடி மறைக்கல். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேணும்னு உடனே புகார் கொடுக்குறான்.
ஏன் அந்த பொண்ணை வந்து 2 நாள் கழிச்சு கொடுத்தன்னு கூட இங்க யாரும் வந்து கேட்கல. பாதிக்கப்பட்ட பெண் எப்ப வேணாலும் கொடுக்கலாம், கொடுத்தவன நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுல அரசும் நடவடிக்கை எடுத்திருக்கு. இதை வைத்து எதிர்க்கட்சிகள் அரசியல் பண்ணுவது அப்படிங்கிறது அவர்களுக்கு பெண்கள் மீது உண்மையான அக்கறை இல்லை. எங்களை திரும்ப திரும்ப பாலியல் வன்புணர்வு நடந்ததை விட எங்களை வச்சு இப்படி எல்லாம் பண்றீங்க தெரியுமா, இதுதான் இன்னும் வலி அதிகமா இருக்கு. எங்களெல்லாம் நீங்க எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த ஆணாதிக்க சமூகமும் சில கும்பல்களும் எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்குங்கிறத பார்க்கும்போது இன்னுமே எங்களுக்கு வலி அதிகமா தான் இருக்குது. நீங்க அண்ணாமலை பண்றான், அதிமுக பண்றான், தயவு செய்து சொல்லாதீங்க. அதாவது பிஜேபியில் அண்ணாமலை என்பவர் பெண்களை அநாகரிகமாக பேசுவதற்கே வார் ரூம் செட் பண்ணி இதை மாதிரி பண்றாருன்னு பிஜேபியில இருந்த காயத்ரி ரகுராம் கம்ப்ளைண்ட் கொடுத்து புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காதனால அவர் அந்த கட்சியை விட்டு வந்துச்சாங்க. KT ராகவனால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து நீதி தரணும் அப்படிங்கறதுனால விசாரணை குழு அமைச்சாங்க. அந்த விசாரணை குழு என்ன ஆச்சுன்னே யாருக்குமே தெரியாது. சரிங்களா? இப்போ ஒரு கட்சிக்குள்ள இப்படி நடக்கும்போது எல்லாரும் வாய மூடிக்கிட்டு இருந்துட்டு ஒரு தனிப்பட்ட முறையில டக்குன்னு தெரியல, ஏதோ ஒரு ரீசன்னால ஒரு அக்யூஸ்ட் ஃபாலோ பண்ணி இதை பண்ணியிருக்கான் அப்படிங்கும்போது இதை பெருசாக்குறீங்களே. அப்ப பிஜேபியில் இது மாதிரி நடந்திருக்கு. இன்னொன்னு, ரெண்டாவது, பிஜேபியில் இருக்கக்கூடிய குல்தீப் சிங் எம்எல்ஏவா இருந்தவர், அப்புறம் ராம் துலார், அப்புறம் முனிரத்னம், இவங்க எல்லோரும் பிஜேபியில் எம்எல்ஏவாக இருந்து பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்து அந்த குடும்பத்தை வந்து அரெஸ்ட் பண்ணி அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களெல்லாம் லாரி ஏற்றி கொன்னு புகார் எடுக்க விடாம பண்ணி அவங்க பெரிய போராட்டம் பண்ணி அப்புறம் பல எதிர்க்கட்சிகள்லாம் குரல் கொடுத்து அப்புறமா அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து இவங்க 3 பேரும் இப்போ குற்றம் நிரூபிக்கப்பட்டு ரேபிஸ்ட்னு ஜெயில இருக்கிறாங்க. பிஜேபி எம்எல்ஏஸ். பிஜேபியில எம்பியாக இருந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங் ரெஸ்லிங் வீரர்களுக்கு, ஒலிம்பிக் வீராங்கனைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காருன்னு அவர்கள் பெண்கள் ரோட்டில் இறங்கி போராடிய பிறகும் அந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங் மீது நடவடிக்கை எடுக்காமல் பாதுகாத்த கும்பல், பிஜேபி கும்பல், பாதுகாத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி. அதன் பிறகு பிரிஜ்பூஷன் சரண் சிங்கோட பிள்ளைக்கு சீட்டு கொடுத்து அவரை எம்பியாக்கி அழகு பார்க்கக்கூடிய கும்பல் பிஜேபி. அப்படி திமுகவில் ஏதாவது நடந்திருக்குதா? இன்னொன்னு சொல்றேன், பிரஜ்வல் ரேவண்ணா 2024 நாடாளுமன்ற எலெக்ஷன் போது நரேந்திர மோடி அவருடைய கையை பிடித்து உயர்த்தி மக்களிடம் இவருக்கு ஓட்டு போடுங்க, இவருக்கு ஓட்டு போடுங்க, இவர் பிஜேபியில நிக்கிறாரு, ஓட்டு போடுங்கன்னு பிஜேபியில நிக்கிறாங்க. ஒரு சார் பாருங்க, அக்யூஸ்ட பத்தி நான் சொல்லும் பொழுது நீங்க வந்து காப்பாத்துறதுக்கு வரீங்க. ஆனா இவன் பேர் என்ன, இந்த பொறுக்கி பேர் என்ன, ஞானசேகரன். அவனுக்கு அவன் அக்யூஸ்ட் முன்னாடியே தெரியாதா, ஏன் நடவடிக்கை எடுக்கல, விடியல் வரலையான்னு கேட்க முடிஞ்ச உங்களால நான் பிஜேபியில இருக்கக்கூடிய பிரஜ்வல் ரேவண்ணா பார்த்து அவன் பிஜேபி இல்லங்க டக்குன்னு காப்பாத்த வரீங்க. இதுதான் சார் பெண்கள் மீது சார். இப்பதான் நான் சொல்ல வரேனே, ஒரு பொறுக்கிய நான் பத்தி சொல்லும் போது அவர் அந்த கட்சி இல்லை, டேட்டா பண்ணிடாதீங்கன்னு இவ்வளவு வேகமா வரீங்க இல்லையா? இது போன்ற பலவிதமான பார்வைகள் தான் பெண்களுக்கு மீதான பாலியல் வன்புணர்வு இன்று வரை நடப்பதற்கு காரணமாக இருக்கிறது. ஒண்ணு, பிரஜ்வல் ரேவண்ணா எலெக்ஷனுக்கு முன்னாடியே பிஜேபி தலைமைக்கு அமித்ஷா முதற்கொண்டு எல்லாருக்கும் தெரிய வருது, பிரஜ்வல் ரேவண்ணா பல 100 பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்து அதை ரெக்கார்ட் பண்ணி தொடர்ந்து மிரட்டி இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வரான்னு பிஜேபி காரர் ஒருவரே லெட்டர் எழுதிய பிறகும் அதை மூடி மறைத்து அவனை எலெக்ஷன்ல நிக்க வச்சு ஓட்டு கேட்ட கும்பல் பிஜேபி கும்பல், இந்த அண்ணாமலை கும்பல். மணிப்பூர்ல பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு ஊர்வலமா கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்ததை இந்த நாட்டிடம் இருந்து மறைத்த கும்பல் பிஜேபி கும்பல், அண்ணாமலை கும்பல், வானதி ஸ்ரீனிவாசன் கும்பல். சார் இங்க பெண்கள், நீங்க அரசியல் ரீதியாக பேசும்பொழுது இந்த கொடுமைகளை யாரும் இங்க மறைக்கல. இங்க ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் யாரும் இதை மறைக்கல, குற்றவாளிகளை காப்பாற்றணும்னு நினைக்கல, தக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதுல உங்களுக்கு இன்னும் போதாமை இருக்கா சொல்லுங்க, பதில் சொல்லுது அரசு. ஆனால் இவர்கள் மீது ஒண்ணுமே நடக்கல, இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய இடத்தில் அந்த யோகிதை இங்க யாருக்குமே கிடையாது. அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க, நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம், கண்டிப்பா வந்து குற்றம் செய்தவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறோம், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவா இருக்கிறோம், அவங்க பக்கம் நிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இதை வைத்து அரசியல் பண்ணி இன்னைக்கு போராட்டம் பண்றோம்னு சுத்துது இல்லையா அந்த கும்பல் கிட்ட இந்த மாதிரி அக்யூஸ்ட வச்சிருக்காங்க சார். ஏன் சார் பில்கிஸ் பானுவோட ரேபிஸ்ட அவங்க பை பர்த் பிராமின்ஸ், அவங்களாம் நல்லவங்கன்னு விடுதலை செய்த கும்பல் தானே சார், விடுதலை செய்த கட்சி தானே சார், விடுதலை செய்த அரசு பிஜேபி அரசு சார். இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல, அவர் வந்து சால்வை போட்டுட்டாரு அதனால அவர் மேல நடவடிக்கை எடுக்காம போயிடுவாங்களோன்னு ஒரு சந்தேகமா இருக்குது அப்படின்னு நான் நீங்க கேக்குறீங்க இல்லையா? ஏன்னா உண்மையான அக்கறை பெண் மீதுலாம் உங்களுக்கு உண்மையான அக்கறை, அதை நான் அப்படி நம்புறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பில்கிஸ் பானுவை ரேப் பண்ண குற்றவாளிகளை ஜாதியின் காரணமாக, வர்ணத்தின் காரணமாக விடுதலை செய்த பிஜேபி கும்பலை நீங்க போய் என்ன கேட்பீங்க? கேட்க முடியுமான்னு கேட்கிறேன். சோ திமுகங்கிறதுனால நீங்க என்ன வேணாலும் பேசலாம். இப்ப நீங்க கேட்டீங்க, நான் வந்து பேட்டி கொடுக்குறேன், நான் வந்து ஓடியெல்லாம் ஒளியில நான் வந்து பதில் சொல்றேன். இந்த பில்கிஸ் பானு இஷ்யூ பத்தியோ, அத்ராஸ் உண்ணாம் பிஜேபி எம்எல்ஏக்கள் ரேபிஸ்டுங்கன்னு அரெஸ்ட் ஆன கன்விக்ட் ஆன பிரஜ்வல் ரேவண்ணா
பிரிஜ்பூஷன் சரண் சிங் இவங்கள பத்திலாம் நீங்க எடுத்துட முடியுமா சார்? சார் நீங்க ஒண்ணு கேக்குறீங்கல்ல, சால்ல போட்டாரு, இன்ஃபுளுயன்ஸ் இல்லாம வந்திருப்பாரா நீங்க கேக்குறீங்களா? பிரக்ஞா தாக்கூர் பிஜேபியில இருந்த எம்பி, அவங்க அதாவது இந்திய மக்களின் மீது குண்டு வீசிய ஒரு அமைப்பு, ஆர்எஸ்எஸ் அமைப்பு, இந்துத்துவ அமைப்பு, அந்த அமைப்பை சேர்ந்தவங்க. அந்த அதாவது கேஸ் போயிட்டு இருக்கு, அதனால உடனே மாலேகான் குற்றவாளி இன்னும் நிரூபிக்கப்படலன்னு சொல்லாங்க. அவங்க அதாவது பாம் கேஸ்ல விசாரணைக்கு இருக்கக்கூடிய ஒருத்தர், அவங்கள கூப்பிட்டு நீங்க எம்பி சீட்டுக்கு பிஜேபி கொடுக்கும் போது இங்க யாரும் கேள்வி கேட்கலையே. பிரிஜ்பூஷன் சரண் சிங் மேல குற்றச்சாட்டு வந்த பிறகும் அவரை கடைசி வரைக்கும் எம்பியா வச்சு அழகு பார்த்த பிஜேபி நீங்களாம் கேட்க மாட்டீங்க. ஏன்னா திமுக காரங்க பதில் சொல்லுவாங்க, நீங்க குற்றச்சாட்டு வச்சாலும் அதுக்கு பொறுமையா பதில் சொல்லுவார்கள். தவறுன்னு நீங்க சுட்டி காட்டினா அதை திருத்திப்பாங்க, திருத்துவதற்கும் ரெடியா இருப்பாங்க. எந்த குற்றவாளிகளுக்கும் கொடி பிடித்து ஆதரவா அவங்க இல்ல. நீங்க சொல்லுங்க சார், இந்த மாதிரி திமுகல ஒரு குற்றவாளி இருந்தாரு, அவரை வந்து தாண்டி பிரச்சனை என்ன, சம்பவம் என்ன, அதுக்கு தீர்வு என்ன, அதை நோக்கி தானே. அததான் சார் நானும் கேட்கிறேன். பெண்கள் மீது காலம் காலமாக பாலியல் வன்முறை நடந்துகிட்டே இருக்கு, இதுக்கு தீர்வு என்ன? ஒருத்தன் குற்றம் பண்ணிட்டான், அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியும். அவனுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சும் இப்படி இருக்கிறான் அப்படின்னா நான் சொல்லுவேன் சார் ஓப்பனா, இந்த மாதிரி ரேபிஸ்டுங்களுக்கு எல்லாம் வந்து ஆண் உறுப்பை வந்து அகற்றணுங்கிற தண்டனை இன்க்ளூட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். எத்தனை ஆண்கள் சார் இதுக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க? சிறை தண்டனை மட்டும் போதுமா? நான் என்ன கேட்கிறேன், அவன் ஆண் அப்படி பண்றானா அதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறதே நான் ஆண் அப்படிங்கிற திமிருதான். அந்த ஆணாதிக்கத்தை ஒழிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு சார். நீங்க எல்லாம் வந்துருவீங்களா சார்? தீர்வு எனக்கு வந்து சார் அப்ப என்னதான் பண்ணும்? அப்ப நீங்க அப்ப ஒரே தீர்வு பெண்களே இருக்க கூடாதுதான். நீங்க இப்ப கேக்குறீங்க பாத்தீங்களா, இது தீர்வாயிடுமா, அது தீர்வாயிடுமா? நீங்க எதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க, வழியா என்ன இருக்கோ அதை செயல்படுத்துங்க. சட்டத்தில் சிறை தண்டனை இருக்கு, பெண்களாகிய நாங்கள் சொல்றோம் அது மட்டும் போதாது, ஆண் உறுப்பையும் அகற்றணும்னு சொல்றோம். எங்களுக்கு நீங்க வந்து இந்த ஆபரேஷன் பண்றதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நீங்க ஆண் உறுப்பை அகற்றணுங்கிற தண்டனையை இன்க்ளூட் பண்ணணும்னு நாங்க சொல்றோம். எத்தனை ஆண்கள் நீங்க இதுக்கு ஆதரவா வந்து நின்றுவீங்க? தனிப்பட்ட கருத்தா? பெண்களுடைய கருத்து நீங்க யார்கிட்ட ஆனாலும் போய் கேளுங்க. அதனால நீங்க தீர்வு அப்படின்னா குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கணும், அரசு நடவடிக்கை எடுக்குது. நான் பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கான்னு அந்த சமூகத்தை பார்த்து கேள்வி கேட்கிறேன். இந்த சமூகம் அதுக்கு பதில் சொல்லாது. ஏன்னா ஆணாதிக்க சிந்தனையை, அந்த கும்பலை திருத்துவதற்கு வக்கற்ற, சிந்தனையற்ற, எண்ணம் இல்லாத சமூகமா தான் இன்னைக்கு இருக்கு. நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.